பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 38ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலால் ஞாயிறு. என் அன்பு சகோதரிய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வார்த்தை கேட்கிறவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். எதற்காக நான் ஆயத்தப்படணும்? ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்கள் மூலமாக அற்புதம் செய்ய போகிறார். ஏன்? மற்றவர்களால் அல்ல, உங்களால் தான். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான், உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் தான், உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் தான், உங்களுடைய சிந்தனைகளுக்கு நீங்கள் தான். அருமையான மறைந்த பாரத குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், அவருடைய 21 வயசில் அவர் பைலட்டு, அந்த ராக்கெட், ஒரு விமானத்தில் போகணுன்னு ஆசைப்பட்டார். பைலட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லி 10 பேர் போயிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, ஐயோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, நீ நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளெல்லாம் உட்காரல. ரொம்ப சோர்ந்து போயிட்டார். அப்படிலாம் கிடையாது. ஓகே அப்படின்னு சொல்லி அடுத்த அவருடைய முயற்சியை விடாமல் அதுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்தாரு. ஏரோநாட்டிக்கல் படித்தார். நம்மளும் பைலட்டாக மாறணும்னு சொல்லி பிளான் பண்ணார். தோல்வி அடைஞ்சிட்டார். அதை கொடுத்து கவலைப்படலை, போயிட்டே இருந்தார். அவர் கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்படியே வர 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 அவர் ஒரு முறையாவது அது போகணுன்னு சொல்லி நினச்சார். கடைசியில் அவருக்கு ஒரு பெரிய போஸ்டிங் வருது, பிரசிடென்ட்னு ஒரு போஸ்டிங் வருது. இப்போது அந்த டிபார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக இவர் கண்ட்ரோலில் வருது. சார் வாங்க அப்படின்னு சொல்லி 6 மாதம் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் போகலாம் வாங்க அப்படின்னு உட்கார வச்சு கூப்பிட்டு போனாங்களாம். ஒரு தோல்வி அப்படின்னு சோர்ந்து போகாமல் அடுத்த லெவலில் அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ஜெயிச்சார். எனக்கு பிரியமானவர்களே, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட உன் எல்லா கொடுத்து ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலால் ஞாயிறு. நம்ம சொல்கிற இயேசுவின் நாமத்தினால நம்முடைய ஆயத்தம் என்பது சாதாரண விஷயமா இருக்கக்கூடாது. மெசேஜுக்காக மாத்திரம் ஜெபிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. சில மெசேஜ் கொடுப்பதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணாங்க, அப்போல்லாம் அதெல்லாம் தப்பு. தினமும் ஆண்டவரோடு உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். உபவாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், அந்நிய பாஷை பேசணும், ஆண்டவருடைய சிரமத்தில் இருக்கணும். தேவைகள் நிறையா இருக்குங்க. யாருக்கு தான் இல்லை தேவைகள்? யாருக்கு தான் இல்லை? இந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. அருமையான பேதுரு உள்ள நுழையத்துக்கு முன்பதாக ஆண்டவர் கேட்குறார், யார்ப்பா டேக்ஸ் போடணும்? நம்ம செய்யணுமா? இல்லை. ஆனால் நாம் அவங்களுக்கு இடம்லாம் இருக்காத படிக்கு போ, ஒரு தூண்டில் போடு, அதோடய வாயத்தர முதலாவது அகப்படுகிற மீனை வாயை திறந்த உடனே அதில் ஒரு வெளிப்பணம் இருக்கும், அது எனக்காகவும் உனக்காகவும் போய் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, அவர் மீனவர், அதனால் அந்த காரியத்தில் கர்த்தர் அப்படி சொன்னார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்களோ அதன் மூலியமாக தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார், ஒரு அதிசயம் செய்ய போகிறார். அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருந்துக்கிட்டே இருங்க. டெய்லியும் ஒரு ஆயத்தம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். உங்களை சரிப்படுத்திக்கிட்டே இருங்க. உன்னுடனே கூடினவன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி, நீ அவர்களுக்கு காவலால் ஞாயிறு. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கும் என்பதை நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். பல சோர்வுகள், சோதனைகள் அனுபவித்த காலங்கள் எனக்கு இருக்கிறது. வேதனைகளில், துன்பங்களில், துயரங்களில், கஷ்டத்தில், நஷ்டத்தில், பாடுகளில், உபத்திரவங்கள் எல்லாத்துலேயும் PhD பட்டம் வாங்குகிற அளவிற்கு கர்த்தர் நடத்தியிருந்தார், கோபத்து முதல் கொண்டு. ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் இரக்கங்களையும் நிறைவாக கர்த்தர் கொடுத்திருந்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஆயத்தப்படு, உன்னை கூட எல்லா கொடுத்தையும் ஆயத்தப்பட்டு அவர்களுக்கு காவலால் ஞாயிறு. நான் மனம் திரும்புவதில் பொறுத்து தாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆசிரியங்களை சேரும். மனம் திரும்புவோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா, நீர் எங்கள் ஆசீர்வதிப்புக்காய் ஸ்தோத்திரம். நீ ஆயத்தப்படு, உன்னுடன் கூட எல்லா கொடுத்து ஆயத்தப்படுத்தி அவர்கள் காவல் ஞாயிறு என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அற்புதம் செய்து ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.